வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 3rd வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. வர வாரத்தில் நமக்கு வந்து ஃபுல் 5 செஷனுமே நமக்கு இருக்குது. முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியில் 10% வெயிட்டேஜ் இருக்கிற ரிலையன்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ். அதுக்கப்புறமா வந்து 7% வெயிட்டேஜ் இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சாட்டர்டே வந்திருக்குது. 4% வெயிட்டேஜ் இருக்கிற ஐசிஐசி பேங்கோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து 21% வெயிட்டேஜோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்குது. எப்படி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க, முக்கியமான ஈவெண்ட்ஸு, வர வாரத்தில் இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன ஸ்டாக் கொடுக்க போகிறாங்க, நிஃப்டியோடைய வீக்லி சப்போர்ட் என்ன, வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன, இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எஃப்ஐஸ் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா. அதுதான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ஓகே, இப்போ 3rd வீக் பார்க்கறதுக்கு முன்னாடி 2nd வீக் என்னாச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் வீக் இருந்த அதே பாயிண்ட்ஸ் தான் வந்து நமக்கு கம்மிங் வீக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பாசிட்டிவ் நியூஸ். வேறு எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து நெகட்டிவ் நியூஸ்க்கு வந்தாலும் எஃப்ஐஸ் நான் ஸ்டாப்பாக செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டினியூவாக செல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மார்க்கெட்டு ஏறனாலும் செல் பண்ணுறாங்க, இறங்கினாலும் செல் பண்ணுறாங்க. ஸோ கண்டினியூவாக செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. இது வந்து ஒரு பிக் நெகட்டிவ் நியூஸ். அதுக்கப்புறமா வந்து ப்ரீவியஸ் வீக் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குற கண்ட்ரிங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து அடிஷ்னலாக 500% டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த 500% டேரிஃப் போடும்னு சொல்லும்போது நம்ம நிஃப்டி வந்து நியர்லி 26,200 இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் வந்து அந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. ஓகேங்களா. அந்த நியூஸ் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து ஈரான் கூட ட்ரேட் டீல் பண்ணுறவங்களுக்கு அடிஷ்னல் 25% டேரிஃப் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாரு லாஸ்ட் வீக்கு. அப்படிங்கும்போது ஈரான் கூட வந்து நம்ம இந்தியாவும் வந்து டீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, சைனாவும் வந்து டீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப்போடைய டார்கெட் வந்து சைனா அண்டு இந்தியா, இந்த 2 நாடு மட்டும் தான் வந்து டார்கெட் பண்ணிட்டு நியூஸ் சொல்லிகிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ் தான். அதுக்கப்புறமா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் தான் டவுன் ஆகிருக்குது. 83,570 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ப்ரீவியஸ் வீக் வந்து 75 வந்து க்ளோஸ் ஆச்சு. இந்த 5 பாயிண்ட் வீக்லி பேசிஸில் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிவியரான வாலட்டிலிட்டி லாஸ்ட் வீக்கு. அதுக்கப்புறமா வந்து நிஃப்டி வந்து ஜஸ்ட் 11 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 25,694 வந்து செட்டில் ஆகிருக்குது. மற்ற செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கன்சியூமர் டியூரபிள்ஸ், ரியாலிட்டி, ஃபார்மா, ஹெல்த் கேர் 2% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து நியர்லி 1.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. லாஸ்ட் வீக் அவுட் பர்ஃபார்மில் இருந்த செக்டார் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க், மெட்டல் ஈச் 4.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஐடி இண்டெக்ஸ் நியர்லி 3% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. மெயினாக வந்து இன்ஃபோசிஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு. ப்ராட் இண்டெக்ஸை பொறுத்தவரையும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த 3 இண்டெக்ஸுமே வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் வீக் என்ன பண்ணிக்கிறாங்க, 14,265 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,173 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. இந்தியன் ருப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா 90.86 வந்து செட்டில் ஆகிருக்குது. ஆல் டைம் லோவில் வந்து செட்டில் ஆகிருக்குது. ஓகேங்களா. இதுதான் லாஸ்ட் வீக்கோடைய ரிப்போர்ட்டு. இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்டே ஜனவரி 19th அன்னைக்கு மார்னிங் 7:30 AM சைனாவுடைய ஜிடிபி இருக்குது. 4.8% ப்ரீவியஸாக இருக்கிறது. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 4.6%. டியூஸ்டே எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வெனஸ்டே இங்கிலாண்டுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது ஆஃப்டர்நூன் 12:30 PM. தேர்ஸ்டே யூஎஸ்ஏவுடைய ஜிடிபி இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிறது 3.8%. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 4.3%. அன்றைக்கி ஈவினிங் வந்து யூஎஸ்ஏ இருந்து பிசிஇ ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வருது. பர்சனல் ஸ்பெண்டிங், பர்சனல் அவுட்கம் டேட்டாலாம் வருது. ஃப்ரைடே ஜனவரி 23rd வந்து ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது ஏர்லி மார்னிங் 5 o'clock. ப்ரீவியஸாக இருக்கிறது 2.9%. இப்போ எக்ஸ்பெக்டேஷன்
2.7%. அன்னைக்கு மார்னிங் 8:30 AM ஜப்பான் பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.75%. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து 0.75% தான். ஸோ அது அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இருக்குது. இதுதான் ஒரு வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸு. ரிசல்ட்டை பொறுத்தவரையும் கம்மிங் மண்டே BHEL, ஹேவல்ஸ், டாடா கேபிட்டல், டியூஸ்டே AU பேங்க், ITC ஹோட்டல்ஸ், SRF, வெனஸ்டே டாடா ரெட்டி, ஹிண்டு பெட்ரோ, JSL, தேர்ஸ்டே கோஃபோர்ஜ், DLF, இந்தியன் பேங்க், இண்டிகோ, ஃப்ரைடே இந்தியா சிமெண்ட், இண்டஸ்இண்ட் பேங்க், JSW ஸ்டீல், லாரஸ் லேப், MCX, சாட்டர்டே வந்து கோட்டக் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட். இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ ICICI பேங்கோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் வந்து 11,318 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 12,400 crore. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 21,932 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 22,100 crore. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன். நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 4% டவுனாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 7.7% இயர் ஆன் இயர் வந்து ஹையாக கொடுத்துருக்குறாங்க. நெட் NPA அப்படின்னு பார்க்கும்போது 0.37% கொடுத்துருக்குறாங்க குவார்டர் ஆன் குவார்டர். ப்ரீவியஸ் குவார்டர் வந்து 0.39%. ஸோ ஸ்லைட்லி வந்து குறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ICICI பேங்கோடைய MD அண்ட் CEO சந்தீப் பக்சிகே வந்து நெக்ஸ்ட் 2 years வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ரிசர்வ் பேங்கோடைய கைட்லைன்ஸ் படி. ஓவராலாக ICICI பேங்கோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. நெட் ப்ராஃபிட் ரொம்ப குறைவாக கொடுத்துருக்குறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ICICI பேங்க் ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து HDFC பேங்க் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் வந்து 18,653 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 17,968 crore. ஸோ எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் நெட் ப்ராஃபிட். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது 32,615 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 32,700 crore. ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 6.4% ஹையாக கொடுத்துருக்குறாங்க. நெட் ப்ராஃபிட்டும் வந்து இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 11.5% அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ HDFC பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் நெட் ப்ராஃபிட் எபோவ் எக்ஸ்பெக்டேஷன், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். பட் இயர் ஆன் இயர் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. நெட் NPA வந்து ஸ்லைட்லி குறைஞ்சிருக்குது. HDFC பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு பொறுத்தவரையும் ஒரு வீக்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெட்டரான ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகே ரகம். ஓகேங்களா? ரிலையன்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் ரிலையன்ஸ் ஜியோ, அதுக்கப்புறமா வந்து ரீட்டைல், இது எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க ரிலையன்ஸு. ப்ராஃபிட் வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன், ரெவென்யூ இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன், எபிட்டா மார்ஜின் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜியோ சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து 515.3 million இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ARPUன்னு சொல்கிற ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர் அது வந்து 213.7 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து 5.1% இயர் ஆன் இயர் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் தான் பாசிட்டிவ் நியூஸ். ரிலையன்ஸ் பொறுத்தவரையும் ஒரு பேட் ரிசல்ட்னு சொல்லலாம், ஒரு வீக் ரிசல்ட்னு சொல்லலாம். ஸோ ICICI பேங்க், ரிலையன்ஸ் ஒரு வீக் ரிசல்ட், HDFC பேங்க் எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ரிலையன்ஸ் பொறுத்தவரையும் GDRல வந்து 2% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி விப்ரோ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ். ADRல வந்து பார்க்கும்போது நியர்லி 7% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது விப்ரோ. ஓகேங்களா? இதுதான் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டுடைய ரிப்போர்ட்டு. இன்னொரு முக்கியமான நியூஸு என்ன அப்படின்னா, அதாவது US சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப்போடைய டேரிஃப் வந்து லீகலா இல்லீகலா அப்படின்னு ஏற்கனவே 2 times வந்து வெர்டிக்ட் டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 timesமே வந்து போஸ்ட்பான் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட் வெர்டிக்ட் எப்போ அப்படின்னா January 20th அன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள இன்னும் ட்ரேட் டீல் முடியலையாட்டு இருக்குது. அவங்களுக்குள்ள ட்ரேட் டீல் முடிஞ்சிருந்தா வெர்டிக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து போஸ்ட்பான் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ட்ரேட் டீல் அவங்களுக்குள்ள இன்னும் கம்ப்ளீட் ஆகலையாட்டு இருக்குது. அவங்களுக்குள்ள கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஓகே, இவர் சொன்னதெல்லாம் நியாயமானது தான்,
ட்ரம்ப் வந்து நல்லவர், வல்லவர். அவர் சொன்னது எல்லாமே வந்து கரெக்ட்டு. அவர் வந்து நாட்டு நலனுக்கு தான் வந்து அக்கறை செலுத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் டீல் வந்து ஃபினிஷ் ஆச்சுன்னா. ட்ரேட் டீல் ஃபினிஷ் ஆகல அப்படின்னா, இல்ல இவரு சொன்னதெல்லாம் இல்லீகல்ங்க. ரொம்ப அப்நார்மலா சொல்ட்டாரு. அதனால இவரு சொன்ன டேரிஃப் எல்லாத்தையும் நாங்க கேன்சல் பண்றோம். அப்படின்னு சொன்னாலும் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஜனவரி 20th அன்னைக்கு. ஓகே. எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல என்ன பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 91% ஷார்ட்ல இருக்கிறாங்க. கண்டினியூவா அதே பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து கிளைண்ட் 75%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 68%, ப்ரொப்ரேட்டர் 55% லாங்கில் தான் இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். ஓகே. இப்போ வாரத்தோடைய நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓவராலாக வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஹையர் லெவலில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அங்கே போயிட்டு மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னு அங்கே போய் பை பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து ஒரு கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லை ஹையர் லெவலில். அந்த இடத்துக்கு வந்துச்சு, ஹையர் லெவல் வந்துச்சுன்னா சைலண்டாக உட்காந்துருங்க. அதாவது என்ன லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,900, 25,900லேருந்து 26,100 வரையுமே மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லாத ஏரியா. அந்த லெவல் வந்துச்சுன்னா உங்களே ட்ராப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த லெவல் வந்துச்சுன்னா உங்களை வந்து பை பண்ணுறதுக்கு தோன்றாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல போய் பை பண்ணி விடாதீங்க. முடிஞ்சால் ஷார்ட் போங்க. இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷன் வாங்குங்க. இல்லை அப்படின்னா சைலண்டாக உட்காந்துருங்க. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ், வீக்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலாக வந்து 25,900, செகண்ட் லெவலாக வந்து பார்க்கும்போது 26,100. இது வந்து ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,475 வந்து 25,500, அதாவது 25,500 இந்த லெவல் வந்து சப்போர்ட். ஒருவேளை இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் நவம்பர் மந்த் வந்து லோ, அதாவது 25,300. அது வந்து நெக்ஸ்ட் க்ரூசியல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லெவலு கீழே வரும்போது ஓகே பாட்டம் வந்துருச்சு அப்படின்ட்டு அங்கே போயிட்டு ஷார்ட் போகாதீங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு. பட் மார்க்கெட் வந்து ஒரு டிப்பு வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பவுன்ஸ் ஆகுது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு நியூஸ் கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து பவுன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் வீக் என்னாச்சு, 25,500 வந்துச்சு. உடனே வந்து யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி ஒரு நியூஸ் கொடுத்தாரு. இந்தியா கூட நாங்கள் வந்து நாளைக்கு வந்து ட்ரேட் டீல் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். அங்கேருந்து 300 பாயிண்ட் வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் ட்ரேட் டீல் பற்றி பேசினது அவுட்கம் வந்துச்சா? வர கிடையாது. அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ட்ராப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஸோ இப்போ அங்கேருந்து அப்படியே மெதுவாக அரைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே. அதே மாதிரி தான் நமக்கு வந்து யூஎஸ் பிரசிடென்ட் சின்ராஸு, நம்ம ட்ரம்ப்பு ட்வீட்டில் இந்தியா கூட ட்ரேட் டீல் ஃபைனல் ஆகிடுச்சு, இதுதான் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிற வரையும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. அது வரையும் வந்து அங்கே இருக்கிற காமர்ஸ் செக்ரட்டரி ஏதாவது நியூஸ் சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற காமர்ஸ் செக்ரட்டரி ஏதாவது நியூஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் இவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் போய் பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. இவங்க வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஃபைனல் டிசிஷன் அங்கே இருக்குது, சின்ராஸுக்கிட்ட இருக்குது. அவர் சொன்னால் மட்டும்தான் இது வந்து டீல். அதனால் அவர் சொல்கிற வரையும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து கம்மிங் வீக் ஓகே, அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து நமக்கு வந்து வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா பட்ஜெட் வீக் வந்து அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் இந்த வாரம் பார்க்கலாம். இதே ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் 25,900. ஓகேங்களா? இந்த 25,900 950 வரையும் ஒரு வீக்லி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நமக்கு தேர்ட் வீக்கு. ஒருவேளை 25,950க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா 26,100. இது வந்து நெக்ஸ்ட் க்ரூஷியல் லெவல். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சப்போர்ட். இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் 25,650 சொல்லலாம். பட் மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,500 தான். இந்த 25,500 அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட். ஒருவேளை இது பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,150. ஓகேங்களா? 25,300. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 100 பாயிண்ட்ஸில் வந்து சப்போர்ட் இருக்கும். பட் இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. 25,500, 25,900 இதுதான் வந்து இந்த வீக்லி ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் அதாவது ஆல் டைம் ஹை வந்து 60,437. லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆகுது 60,000
100 நியர்லி வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னும் 300 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு. அதான் பிஎஸ்சி பேங்க் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 60,400ங்கிறது இந்த வாரத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, ஆல் டைம் ஹை. அதுக்கு மேலே போகும்போது 60,800 வரைக்கும் போகும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 59,600 தென் 59,300. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.